بسم الله الرحمن الرحيم ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்த 5 வசனத்தினுடைய அடுத்து இப்போ நம்ம 6 வசனங்களை இன்ஷால்லா பார்க்க போகிறோம். அதோட ஒரு கன்க்ளூஷன் இன்ஷால்லா கிடைக்கும். 16வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் இன்ஷால்லா பார்க்க போகிறோம். இந்த 13, 14, 15 இந்த வசனங்கள் நமக்கு அந்தாக்கியா எனக்கூடிய அந்த கிராமத்துக்கு 3 இறை தூதர்கள் தேர்வு செய்யப்பட அனுப்பப்பட்டாங்க. ஆனால் அவங்கள மக்கள் பொய்ப்பித்தார்கள். நீங்கள்லாம் நபிமார்களே இல்லை, நீங்கள்லாம் பொய்யர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு நபிமார்கள் என்ன பதில் சொன்னாங்க, அவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி தொடர்ந்தது என்பது இந்த 16லேருந்து அப்படியே போகுது. பாருங்க, அல்லாஹ் தஆலா 16வது வசனத்தில் சொல்றான், قالوا ربنا يعلم إنا إليكم لمرسلون. قالوا அந்த இறை தூதர்கள் 3 பேரும் சொன்னாங்க, ரப்புனா يعلم, நமது இறைவன் நன்கறிந்தவன், அறியக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கு தெரியும் என்ன, இன்னும் நிச்சயமாக நாங்கள் இலைக்கும் மர்சலூன், உங்கள் பக்கம் அனுப்பப்பட்ட தூதுவர்கள் தாங்க, அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ ஒரு இறை தூதர்கள் அக்கறையோட தாவா பணியை செய்யும் போது நீங்களாம் நபிமார்களே கிடையாது, நீங்களாம் பொய்யர்கள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். நம்ம இப்படிலாம் மக்கள் கண்மூடித்தனமாக காது கொடுத்து கேட்காம எந்த விதமான யோசனை இல்லாமல் ஒரு முகாந்திரம் இல்லாமல் பொய்ன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சாதாரண ஒரு தகவல், நம்ம ஒரு உலக ரீதியான ஒரு ஆஃபரை பற்றி ஒரு செய்தியை பற்றி கேள்விப்பட்டுன்னு சொல்கிறோம். அப்படிலாம் இருக்காது, பொய் சொல்லாதுன்னா நம்ம மூஞ்சி மாறிடுது. ஒரு சாதாரண ஒரு 5 ரூபா 10 ரூபா ப்ராடக்ட்டை பற்றி நம்ம ஒருத்தங்களை சொல்லும் போது, இல்லை நீ பொய் சொல்கிற அப்படின்னா அவன் மூஞ்சி மாதிரி கோவப்பட்டு என்ன மாதிரிலாம் வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிடுவோம். நான் பொய் சொல்கிறேன்னா உனக்கு அது இதாகாது அதாகாது, உனக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு நம்ம பல மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம் அதிருப்தியா. அப்போ ஒரு இறை தூதர்களை சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், ஆனால் அவங்க எவ்வளோ அடக்கமாக பதில் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும், நாங்களாம் இறை தூதர்கள் தாங்க, அது அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் அவங்க முற்படுத்தினாங்க. நீங்களாம் நாசமாக போயிருவீங்க, எங்களை போய் பொய்யர்கள் சொன்னீங்க, நீங்கள் உருப்பட மாட்டீங்க, உங்களுக்குலாம் அல்லாஹ்வுடைய அதாபு தான் வரும் அப்படின்னு சொல்லலை. அப்போ நபிமாருடைய பண்பு அதுவாக இருக்கக்கூடாது, அது பண்பட்டதாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளையுமே சில பேர் நம்பாமல் அல்லது நம்மளை நம்ம மனம் நோகும்படியாக சொல்லும் பொழுது நம்ம கெட்ட வார்த்தை பயன்படுத்துபவர்களாகவும் சாபமிடக்கூடியவர்களாக இல்லாமல் இது போன்ற நபிமார்களுடைய வாழ்விலிருந்து படிப்பினை எடுக்கக்கூடிய மூமின்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்னா, அல்லாஹ்வுக்கு தெரியும், நான் என்ன சொல்கிறேன் அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அல்லாஹ் முற்படுத்தும் பொழுது அவங்களோட உள்ளங்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. இது இன்னும் அல்லாஹ் நம்ம மீது பிரியப்படுறதுக்கு வாய்ப்புண்டு. இதுதான் இதுலேருந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அழகான செய்தி. இதில் இன்னொரு விளக்கம் தஃப்சீர் சாதி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு தெரியும், ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் பொய்யர்களாக இருந்தால் அல்லாஹ் எங்களை தண்டிச்சிருவான், அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்திடுவான், ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் நாங்கள் உண்மையான தூதர் தாங்கிறத அந்த பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், எங்கள் மீது இருக்கக்கூடிய கடமையெல்லாம் தெளிவாக எச்சரிக்கை செய்வதை தவிர, அதாவது தெளிவாக எத்தி வைப்பதை தவிர ஒன்றும் இல்லை. அப்போ வமா அலைனா எங்கள் மீதான கடமை இதை தவிர எதுவும் இல்லை, அல் பலாகுல் முபீன் எத்தி வைப்பதை தவிர, தெளிவாக எத்தி வைக்கிறதை தவிர எங்கள் மீது எதுவும் கடமை இல்லை, அதை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், எங்கள் பணியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்ப பலாக் என்பது பலாக எவ்வளவுங்கிற வார்த்தையில் எத்தி வைப்பது. அப்ப தூதுத்துவத்தை அல்லாஹ்வின் செய்திகளை நாங்கள் எத்தி வைக்க வந்திருக்கிறோம், மூடலாகவோ புரியாத இதில் இல்லை, முபீன் தெளிவான எத்தி வைப்பாக எங்களுடைய பிரச்சாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எங்களுடைய ரோல்ஸ் என்பதாக அவங்க தெளிவுபடுத்துறாங்க. உங்கள்கிட்ட நாங்கள் ஆதாயம் தேடி வரல, அனுதாபம் தேடி வரல, அல்லது பொருளாதாரத்தை தேடி வரல, நாங்கள் வந்தது அல்லாஹ் எங்களை தூதராக தேர்வு செஞ்சிருக்கோம், எங்களுக்கு சில செய்தியை தந்திருக்கோம், அந்த செய்தியை எத்தி வைக்கிறோம், அந்த செய்தியை வாங்கிக்கிறதுல உங்களுக்கு என்ன, அதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு நீங்கள் சிந்திப்பதில் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கருத்து ரீதியில் அல்லாஹ் இதை சொல்ல வைக்கிறோம், நாங்கள் எத்தி வைக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, வாட் வாஸ் தேர் ரெஸ்பான்ஸ், அது அல்லாஹ் தஆலா 18 சொல்கிறோம். காலு இன்னா ததய்யர்னா பிக்கும், காலு அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக நாங்கள் ததய்யர் என்றால் கெட்ட சகுனமாக கருதுவது அப்படின்னு அர்த்தம். ததய்யர்னா பிக்கும், உங்களை கெட்ட சகுனமாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீங்கள் வந்ததே எங்களுக்கு பிடிக்கல, நீங்கள்லாம் துர்சகம், நீங்கள் தர்த்திரையும் பிடிச்ச மாதிரி நீங்களாம் என் தாவா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. லைலம் தன்தஹு இன்தஹா நிறுத்தி கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். லைலம் தன்தஹு, நீங்கள் நிறுத்திக்கலனா எதை, தூதுத்துவ பிரச்சாரத்தை, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி தாவா பண்ணுறதை நீங்கள் நிறுத்திக்கல, லனர்ஜுமன்னகும் வலயமஸன்னகும், நாங்கள் உங்களை கல்லெறிந்து உங்களை சாகடிச்சிடுவோம். அப்போ
ரஜும் அப்படின்னா கல் எறிகிறது. அப்ப கல்லால் அடிச்சு சாகடிச்சிடும். வல எமசன்னக்கும் மேலும் உங்களை வந்து தொடும் மின்னா எங்களிடமிருந்து அதாபுன் அலீம் ஒரு துன்புறுத்தக்கூடிய தண்டனை எங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு வரும். அப்படின்னா ஒண்ணு கல்லால் அடிச்சு சாகடிச்சிடும் அல்லது ஏதாவது பண்ணி உங்களை சாகடிச்சிடும். நிறுத்திக்கிங்க, உங்களுடைய பிரச்சாரத்தை நிறுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பயமுறுத்தினாங்க. அதான் அதுல சொல்லி காட்டுறான். இதுதான் தூதுவர்களுக்கு கிடைத்த ஒன்று. அப்போ இது இன்னொரு ரீதியில என்னன்னா, ரசூல்லா மறுக்கிறாங்கன்னா இப்படிலாம் முன்னாடி மறுத்திருக்காங்க, உங்களும் அந்த மாதிரி தான் மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் செய்தி. இது போக இப்படிதான் மக்களுடைய மனநிலை இருந்திருக்குங்கிற ஒரு செய்தி. இதெல்லாம் இதுல இருந்து ஒரு நல்ல உபதேசத்தை எடுத்துக்கொள்ளணுங்கிற செய்தி. இன்னொன்னு இப்படி செஞ்சவங்களுடைய முடிவு என்ன ஆனிச்சு அதை பத்தி அடுத்துதான் வரப்போகுது. அது இந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கிற கல்லாத்துல எச்சரிக்கையாகவும் சொல்லி காட்டுறான். அப்ப அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு கெட்ட சகனமா நாங்க பாக்குறோம். இதனுடைய விளக்கம் என்ன இப்னு கஸீர்ல பார்க்கலாம். சுருக்கமான தஃசீர் ஜலாலைன்லயுமே அதை சொல்றாங்க. என்னன்னா, கொஞ்ச நாட்களுக்கு அவங்களுக்கு மழை வரல. மழைங்கிறது சில நேரங்கள் நல்லா பொழிவதும் இல்லாமல் போவதும் அது மாற்றங்கள் ஏற்படுவது இயற்கை. சரியா? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்ச நாளா மழை இல்லாம பஞ்சத்துல இருக்கிறோம். ஏன் தெரியுமா? நீங்கெல்லாம் வந்து அல்லாஹ் பல தெய்வத்தை நம்பக்கூடாது, சிலையை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்க அபத்தமா பேசுறீங்கல்ல இப்படி. அதனால பாருங்க, நம்ம கடவுள்கள் எல்லாம் கோச்சிக்கிட்டு நம்மளுக்கு மழை நிறுத்திடுச்சு. நீங்கெல்லாம் வந்தது உங்களுடைய பிரச்சாரத்தின் காரணத்தினாலதான் நம்மளுக்கு மழையே இல்லாம போச்சு. அதனால உங்களை கெட்ட சகனமா நாங்க பாக்குறோம், தர்த்திரியமா நாங்க உங்களை பாக்குறோம். இந்த தாவா நிறுத்திக்கலன்னா கல்லால் அடிச்சு சாவடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள் என்பதாக இதனுடைய விளக்க உரையில நம்ம தஃசீர்ல இப்னு கஸீர்லயுமே பார்க்க முடியுது. அப்ப இதற்கு இவங்க அழகா எப்படி பதில் சொன்னாங்க இடை தூதர்கள்? அது 19வது வசனத்துல வருது. இருக்கும் மஅக்கும். பாயிர் என்றாலும் இந்த கெட்ட சகுனம். உங்கள் சகுனம் மஅக்கும் உங்களோடு தான் இருக்கிறது. கெட்ட சகுனம் சொல்றீங்களே, அந்த கெட்ட சகுனம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதாவது இது சகுனம் என்பதற்கல்ல, அதாவது என்ன சொல்வது, துர்ச்சகுனம் அப்படின்னு சொல்லலாம். அந்த துர்ச்சகுனம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. என்னது அப்படின்னு சொன்னா, இதனுடைய பொருள் என்னன்னா, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய குஃப்ர் ஷிர்க், நீங்கள் இறைவன் நிராகரிப்பதும் அல்லது இறைவனுக்கு பல தெய்வங்களாக நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பி இருக்கக்கூடிய இந்த செயல் இருக்குதே, இதுதான் கெட்ட சகுனம், இதுதான் துர்ச்சகுனம், இதுதான் உங்களுக்கு பெரிய ஆபத்தாக இம்மை மறுமையில் அமைய போகுது. உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு, எங்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. நாங்க தீர்வோடு வந்தவர்கள். எங்களை பார்த்து நீங்க துர்சகனமாக சொல்றீங்க. துர்சகனமும் துர்ச்செயலும் உங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லிட்டு, நீங்கள் நல்லுணர்வு ஊட்டப்பட்டதற்கா, இது ஒரு இன்பிட்வீன் சென்டென்ஸ். இது துக்கிர்த்தும்னா நீங்கள் நல்லுபதேசம் சொல்லப்பட்டதற்கா, நல்லுபதேசம் ஊட்டப்பட்டதற்கா இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள். எப்படி பேசுறது? கல்லால் அடிச்சு சாவடிச்சிருவோம், எங்கள்ட்ட இருந்து வேற ஏதாவது தண்டனை உங்களை வந்து அடையும், இப்படி எல்லாம் பேசுறீங்களே, எதற்கு பதிலா பேசுறீங்க? உங்களுக்கு நல்லுபதேசம் செஞ்சதுக்கு இதுதான் பதிலா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறேன். இது அல்லாஹ் கேட்கக்கூடிய ஸ்டைல் எடுத்துக்கலாம், அல்லது இவங்களா கேட்கக்கூடிய ஸ்டைல் எடுத்துக்கலாம். இது குர்ஆனுடைய அழகு. அதனால அது நம்ம நிறுத்தி ஓதும் போது ரொம்ப அழகா இருக்கும். நீங்கள் நல்லுபதேசம் புகட்டப்பட்டதற்கா இப்படிப்பட்ட விளைவை காட்டுகிறீர்கள். பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன். பல் அன்தும் மாறாக நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் கௌமும் முஸ்ரிஃபூன், எல்லை மீறியவர்களாக இருக்கிறீர்கள். நல்லுபதேசம் செய்ததற்கு ஒண்ணு அதை கேட்டு திருந்தி மனுஷனா போயிடணும், அல்லது நீங்க அதை விரும்பல அப்படின்னு சொன்னா உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க, நாங்க பின்பற்ற மாட்டோம், உங்க இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அப்படின்னாது போகணும். அதை விட்டுட்டு கல்லால் அடிச்சு சாகடிச்சிருவோம், இல்ல என்ன மாதிரி செஞ்சு சாகடிச்சிருவோம், உங்களை கெட்ட சகனமா பார்க்கிறோம், நீங்களாம் தத்திரியம் பிடிச்சவங்க அப்படின்னு பேசுறீங்களே, இது எவ்வளவு எல்லை மீறிய பேச்சு என்று அல்லாஹ் சொல்றான். கௌமும் முஸ்ரிஃபூன், நீங்கள் எல்லாம் எல்லை மீறியவர்களா இருக்கிறீங்க. இஸ்ராஃப்னு சொல்லுவோம்ல, இஸ்ராஃப்னு எதுக்கு சொல்றோம்? அளவுக்கு அதிகமாக உணவை வாங்கி அல்லது அளவுக்கு அதிகமாக உணவு சமைச்சு அதை வீண் விரை செய்யறதுக்கு இஸ்ராஃப். அந்த மாதிரி அளவு கடந்து போறதுக்கு தான் இஸ்ராஃப். அப்படி எல்லாத்துல இங்க சொல்றான், நீங்க எல்லாம் இஸ்ராஃபா இருக்கிறீங்க, அதாவது எல்லை மீறி மிஞ்சிக்கிட்டு போறீங்க, மிஞ்சினத்தனமா நடந்துக்கிறீங்க, அளவு மீறி பேசுறீங்க, எல்லை மீறி பேசுறீங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவர்களை சொல்லி காட்டுறான். இது அவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா சொல்ல வச்சான். அப்போ மழை நின்று போனது இவங்க தான் காரணமா? நல்ல பிரச்சாரம் செய்வது மழை நின்று போவது காரணமா அமைய முடியுமா? இவர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டியவர்களா என்ற ரீதியில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதற்கு பிறகு இவர்களுக்கு கிடைத்த ஒரு சப்போர்ட்டை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்துல சொல்லி காட்டுறான். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன சில பாடம் படிப்பினைகள் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நம்ம நல்ல விஷயத்த சொல்லும் பொழுது மக்கள் வந்து நம்மளை சில நேரங்களில் ஏற்றுக்கொள்ளாமலும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளே தவறு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏதாவது குடும்பத்துல நடந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு என்ன சொல்றது அசம்பாவிதங்களுக்கு நம்மள காரணமா சொல்லலாம். நீ இப்படி இருக்கிறனால, நீ ஒரே கொள்கைன்னு பேசுறனால, நீ ஒரே மார்க்கம் பேசுறனால மாதிரி எப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அல்லது அவங்க ஏதாவது மூட நம்பிக்கையான விஷயங்களை ஷிர்கான விதத்தான காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க, அதை செய்ய வேணாம்னு சொல்லுவோம். அதே நேரத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், அதை நம்ம இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. நீங்க எல்லாம் இப்படி வேணாம்னு சொன்னனாலதான், இந்த சம்பிரதாயத்தை இந்த சடங்கை செய்ய வேணாம்னு சொன்னாலும் குடும்பத்தை எப்படி ஆயிடுச்சு பாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதை நம்ம அழகான முறையில் எடுத்து அவர்களுக்கு நல்லுபதேசத்தை கொடுத்து, அது இறை நாட்டத்தின்படி நடந்தது, நம்ம இறை கட்டளைகளை தான் நம்ம எடுத்து செயல்படுத்தணும், சொன்னான வாழ்க்கையை தான் நம்ம வாழணுங்கிறத கண்ணியமான முறையில் இறை தூதர்களை கூட நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஹை
இப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தது? இப்ப அந்த 3 பேரையுமே அவங்க ஏத்துக்காம மறுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு சப்போர்ட்டர கொண்டு வரான் 4வது நபரா. ஆனா அவங்க தூதர் அல்ல. அவர் இறை தூதர் அல்ல. ஒரு நல்ல நபர். அவருடைய என்ட்ரி இது ஒரு அழகான என்ட்ரி. இது 20வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ என்று அவருடைய அந்த என்ட்ரி வருது. وَجَاءَ வந்தார், வருகை தந்தார், மின் அக்ஸல் மதீனா, அதாவது ஊரினுடைய எல்லை பகுதியிலிருந்து, அந்த நகரத்தின் எல்லை பகுதியிலிருந்து ஒருவர் வந்தார். அப்சானா எல்லை பகுதி, தூர பகுதின்னு அர்த்தம். அதாவது மதீனால இருந்து பைத்துல் முகத்தஸ் ரொம்ப தூரத்துல இருக்கு. மக்கா ஒரு 450 கிலோமீட்டர்ல இருக்கு. ஆனா பைத்துல் முகத்தஸ்ங்கிறது ஒரு மோர் தென் 1000 கிலோமீட்டர்னால தூரத்துல இருக்கிறதுனால அக்ஸான்னு சொல்லுவாங்க. அல் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு ஒரு பேரு. சரிங்களா? அந்த மாதிரி தூர பகுதி, தெருக்கோடி, ஊர்கோடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லை பகுதி. அப்போ ஊருடைய ஓரப்பகுதியில இருந்து ஒருத்தர் ரஜுலன் வந்தார். ஓடிக்கொண்டே வந்தார். அப்படி எல்லாம் காட்சியை காட்டுறான். ஓடி வர்றார் இவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு. ஏன் அப்படின்னா இவங்களை கொல்ல போறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது உங்களை கல்லால் அடிச்சு கொள்ள போறோம், இல்லை ஏதாவது செஞ்சு கொள்ள போறோம் அப்படின்னு சொன்ன அந்த சம்பவம், அந்த பேச்சுவார்த்தை அப்படி பரவி இவர் காதுக்கு போகுது. இவர் உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர் பகுதியில் அவர் இருந்துட்டு இருக்காரு. அப்ப நல்ல மக்களை 3 இறை தூதர்களை கொல்ல போறாங்களா, நம்ம ஊர் மக்கள் இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு செயலை செய்ய போறாங்களா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு பதறடிச்சுட்டு ஓடி வர்றாரு. கொல்ல விடக்கூடாது, தடுக்கணுண்டு. அதெல்லாம் சொல்றான். அப்போ ஊர் எல்லையிலிருந்து ஒரு மனிதர் ஓடிக்கொண்டே வந்தார். கால வந்து சொன்னார், யா கௌம், என் சமூகமே, இத்தபியுல் முர்சலீன், இறை தூதர்களை பின்பற்றுங்கள். இறை தூதரை நம்ம பின்பற்றதான் செய்யணும், இறை தூதர்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ரீதியில பின்பற்றுங்க என்று அவர் சொல்றார். இவர் யாரு? ரஜூல் என்று அல்லாஹ் சொல்றான். பேரை சொல்லல. இவங்க பேர் என்னங்கிறத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே சொல்லிட்டாங்க. பல தஃப்சீர்கள் அது இடம்பெற்றிருக்குது. தஃப்சீர் இப்னு கஸீர்ல இருக்குது, தஃப்சீர் ஜலாலைன்ல இருக்குது. அதை வந்து பல்வேறு ரிவாயத் மூலமா எடுத்து சொல்றாங்க. அதாவது இவங்களை எப்படி சொல்லுவாங்க? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாஹிபு யாசின்னு சொல்லுவாங்க. யாசீபின் சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. யாசின் சூராவுடைய சொந்தக்காரர். இது நான் ஒரு வார்த்தையில சொல்றது, ஹீரோ ஆஃப் சூரா யாசின். சூரா யாசினுடைய கதாநாயகரே இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சாஹிபு யாசின் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இவர் பேர் என்ன? ஹபீபுன் நஜ்ஜார். திரும்ப சொல்லவா? ஹபீபுன் நஜ்ஜார் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். ஹபீப். அவர் தான் வந்து இந்த மாதிரி இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணார். அவர் என்ன வார்த்தையை இன்னும் சொல்வார் அப்படின்னா, அது 21வது வசனமா இங்க இடம் பெறுது. இத்தபிஉ மன் லா யஸ்அலுகும் அஜ்ரன் வஹும் முஹ்ததூன். இத்தபிஉ பின்பற்றுங்கள். எப்படிப்பட்டவர் இவர்கள்? மல்லா எஸ்அலுக்கும், யார் உங்களிடத்தில் கேட்கவில்லையோ, எந்த தூதுவர்கள் உங்களிடத்தில் கேட்கவில்லை, அஜ்ரா, எந்த கூலியையும், காசு, பணத்தை, ஆதாயத்தை, யார் எதையுமே கேட்காம பிரச்சாரம் மட்டும் செய்யறாங்களோ, வஹும் முஹ்ததூன், மேலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்களாக, யார் நேர்வழி பெற்றவர்களாகவும் உங்களிடத்தில் எந்த ஆதாயத்தையும் பொருளாதாரத்தையும் கேட்காமல் உங்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களை பின்பற்றுங்களே. என்ன உங்களுக்கு என்ற ரீதியில அவர் வந்து சப்போர்ட் பண்ணி பேசினதான் இந்த 2 வசனத்துல வருது. அப்போ இறை தூதர் இருக்கக்கூடிய ஒரு பண்பு இதுல தெரிஞ்சிருது. இறை தூதர்கள் அவர்கள் நேரான வழியின் மீது இருக்க வேண்டும். எப்படி ரசூல்லா அல்லாஹ் சொல்லும் போது அப்படி மேட்ச் பண்ணிட்டே வாங்க. இவர் தூதுவர் என்று சொல்லிட்டு அலா சிராத்து முஸ்தகீம், நேரான வழியில் இருக்கிறான் அல்லாஹ் தஆலா பறைசாட்டலாம். ரசூல்லாவுக்கு அல்லாஹ் அவனே விளக்கங்களை கொடுத்து அவர்களுக்கான சான்றிதழ்களை கொடுக்கிறான். மற்ற இறை தூதர்களுக்கு நபர்கள் மூலமா அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த 3 பேருக்கு அல்லாஹ் இந்த நபர் அனுப்பி இவர்கள் நேர்வழியின் மீது இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை? இவங்க உங்கள்ட்ட காசு பணம் கேட்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவங்களை பின்பற்றுவதில்ல. இவர்களை பின்பற்றுங்கள், இவர்கள் சொல்லக்கூடிய வழியில் நடங்கள். இந்த ரீதியில அவர் வந்து என்ன செய்யறாரு? இவர்களுக்கு ஒரு அறிவுரையை வழங்குகிறார். ஆனால் இதற்கு பிறகு என்ன நடந்தது? இவர் சொன்னதை கேட்டாங்களா, அல்லது நபிமார்கள் சொன்னதை கேட்டாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க? அது அடுத்த அந்த 5 வசனங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அந்த செய்தி வருது. அது ரொம்ப முக்கியமான சுவாரஸ்யமான அந்த என்ன சொல்றது, ஒரு கிளைமேக்ஸ் மாதிரியான இந்த சம்பவத்தினுடைய ஒரு முடிவுரை அடுத்த அந்த 5 வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம். إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم.